இன்றைக்கி இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு வித்தியாசமான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. பேன் வச்சுக்கலாமா. 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 7 காஞ்ச மிளகாய். கொஞ்ச நேரம் காஞ்ச மிளகாய் நல்லா வரப்படட்டுமா. பாருங்கள், காஞ்ச மிளகாய் கொஞ்சம் செவந்து வர டைமில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 7 பீஸு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. இந்த வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி செஞ்சோம்மா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறும் வேர்க்கடலை சட்னி அரைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு. இது கூடவே லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்குங்க, ரொம்ப அதிகம் சேர்க்காதீங்க. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் 2 பீஸ் தேங்காய் பத்தை எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. பாருங்கம்மா, தேங்காய் பீஸ் எடுத்து நல்லா லைட்டாக வதக்கிட்டோம். நான் 50 கிராம் வேர்க்கடலை எடுத்து வறுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் வறுத்து இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை, ரொம்ப லைட்டாக சேர்த்துக்குங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாம்மா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜார் வச்சிங்கம்மா. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாமா. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்கம்மா. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா, நல்ல வித்தியாசமான வேர்க்கடலை சட்னி ரெடி.